بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக வாராந்தம் தொடராக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் இருந்து நாங்கள் உங்களோட ஓலெவல் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தும் முகமாக முக்கியமான சில பாடப்பரப்புகளை அல்லது வினாத்தாள்களை கலந்துரையாடலாம் என்று எண்ணுகின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே உங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணி இருந்தது போல 2020ஆம் ஆண்டுக்குரிய அரபு மொழி வினாப்பத்திரத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுவோம். ரைட், அப்போ உங்களோட எக்ஸாம் பேப்பரை பொறுத்தளவில் நீங்கள் மொத்தமாக எல்லா வினாக்களுக்குமான விடைகளை நீங்கள் இந்த பேப்பர்லேயே தான் செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுக்கு பேப்பரை வெளியே எடுத்து கொண்டு வர இயலாது. ஏன்னா எல்லா வினாக்களுக்குமான விடைகளை உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட வினா பத்திரத்திலேயே எழுதலாம். ரைட், அந்த வகையில் அதை நீங்கள் ஆரம்பமாக நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். ரைட், இப்போ நாங்கள் டிரெக்டாக விஷயத்துக்கு போவோம். ரைட், அதில் உங்களுக்கு தெரியும் பகுதி 1 ரைட் பிரதான வினா முதலாவது வினா ஏபிசிடி என்று 4 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அந்த 4 பகுதிகளையும் என்ன செய்யணுமென்றா இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிட வேண்டும். சரி, அப்ப நாங்க ரைட் அதுக்கு பிறகு 2வது வினா மொழிபெயர்ப்பு வினா இருக்குது. 3வது வினா ஒரு குறிப்பிட்ட தலைப்புல நீங்க கட்டாயம் 10 வாக்கியங்கள் எழுத வேண்டும். இது பகுதி 1. பகுதி 2ல உங்களுக்கு என்ன இருக்குது, சாய்ஸ் இருக்குது. சரியா? ரைட், அப்ப நாங்க பகுதி 1ல டிரான்ஸ்லேஷன் என்பது ஒரு கட்டாய வினா என்ற அடிப்படையில நாங்க சரியான முறையில மொழிபெயர்த்து பழகணும். அதே போல ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுவது எவ்வாறு என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் சரியான முறையில் பயிற்சி பெற்றிருந்தால்தான் எங்களுக்கு எக்ஸாமில் அழகான முறையில் எடுக்கலுமாக இருக்கும். சரி, இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக அண்டிக்குது. ஓகே, ஸ்கிரீன் விளங்குறா நல்லஹா? முதலாவது வாசிங்க பார்க்க யாராவது. ரைட், இத வாசிங்க முதலாவது. பஷீர் தாலிபுன் ஃபில் மத்ரஸா. ரைட், பஷீர் தாலிபுன் ஃபில் மத்ரஸா. ரைட், அப்ப பஷீர் ஒரு மாணவன், ஃபில் மத்ரஸா பாடசாலையில் பஷீர் ஒரு மாணவன். அப்படின்னா இடைவெளிக்கு பொருத்தமான சொல் அஸ்ஸானவியா இருக்குது, அஸ்ஸானியா இருக்குது, அத்தஸ்னியா இருக்குது. என்ன விட வரும்? சானவியா. அஸ்ஸானவியா. சரியா? ஃபில் மதரசத்தி அஸ்ஸானவியா என்பது தான் பொருத்தமான விடம். சரியா? அப்ப அல் மதரசத்து அஸ்ஸானவியா என்ற கருத்து என்ன? அல் மதரசத்து சானவியாண்டா உயர்நிலை பாடசாலை. சரியா? உயர்நிலை பாடசாலை. ரைட், அல்லது உயர்தர பாடசாலை என்றாலும் பரவாயில்ல, உயர்தர பாடசாலை. ரைட், அப்ப அல் மதரசத்துல் இப்திதாயியாண்டா கருத்து
ஆரம்ப பாடசாலை. ஆரம்ப நிலை பாடசாலை. பிரைமரி ஸ்கூலுக்கு நாங்க சொல்றது அல் மதரசத்து அல் இப்திதாயியா என்று சொல்றோம். சரியா? ரைட். ஓகே. அப்ப பஷீர் தாலிபுன் ஃபில் மதரசத்தி அஸ்ஸானவியாண்டா பஷீர் உயர்தர பாடசாலையில் அல்லது உயர்நிலை பாடசாலையில் ஒரு மாணவன். ரைட். ரெண்டாவது வாசிங்க. ரெண்டாவது குயிக்கா வாசிங்க. நிறைய பார்க்க வேண்டியிருக்குது. குயிக்கா வாசிக்கணுமா? லிமாதா டேஷ் தாரிக் அன் உஸ்மான். லிமாதா டேஷ் தாரிக் அன் உஸ்மான. ரைட். அன் உஸ்மான. ரைட். அப்படின்னா பொருத்தமான சொல் என்னன்னு தெரியுமா? யபஅசு யத்லுபு யபஹசு. என்ன சொல்? யபஹசு. ரைட். அப்ப பஹச என்ற சொல் வந்தால், பஹச யபஹசு என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரும்? என்ற இடைச்சொல் வரும். சரியா? பஹச யபஹசு என்று வந்தா அன் என்ற இடைச்சொல் வரும். ஓகே. பஹச அன் என்றா தேடினான், யபஹசு அன் என்றா தேடுகிறான். அப்ப லிமாதா யபஹசு. சரியா? யபஹசு தாரிக் அன் உஸ்மான. எதற்காக? சரியா? உஸ்மான் தாரிக் உஸ்மானை தேடுகிறான். அப்ப உஸ்மானை பற்றி தாரிக் எதற்காக தேடுகிறான்னு நாங்க மொழிபெயர்ப்போமா? அப்படி மொழிபெயர்க்கிறா? இல்ல. சரியா? விளங்கினா அவளுக்கு? ஓகே. உஸ்மானை பற்றி என்று நாங்க மொழிபெயர்ப்பது பொருத்தமா? இல்ல. இல்ல. சரியா? அகினா அன் என்ற சொல்லுக்கு நாங்க பற்றி என்ற கருத்துல படிச்சிருந்தாலும் அப்படி மொழிபெயர்க்கிறது இல்ல. லிமாதா யபஹது தாரிக் அன் உஸ்மான். ரைட். தாரிக் ஏன் உஸ்மானை தேடுகிறான், அப்படித்தான் வரும். ஆனா பஹச என்ற இடைச்சொல் வந்தால் கட்டாயம் அன் என்ற இடைச்சொல் வரும். பஹச என்ற வினைச்சொல்லுக்கு அன் என்ற இடைச்சொல் வரும். அது எந்த சந்தர்ப்பத்துல என்று வரக்கொள்ள, யாரை தேடுற அல்லது எதை தேடுற என்று வரக்கொள்ளதான் நாங்க அன் என்ற இடைச்சொல்ல பயன்படுத்துறோம். சரி. மூணாவது வாசிங்க. மூணாவது வாசிங்க. வக்கஃபத் ஹாஃபிலத டேஷ் வகஃபத் ஹாஃபிலத்து டேஷ் மதரசதி அல் மதரசதி. ரைட். வகஃபத்தில் ஹாஃபிலா, வகஃபத் அல் ஹாஃபிலா அல் மதரசா. ரைட். என்ன வரும்? தஹ்த அமாம கபுல. அமாம. ரைட். அமாம. சரியா? கபுல என்றா பிள்ளையா? ரைட். கபுல என்பது பிழையா? பாடசாலைக்கு பின்னால் வாகனம் நின்றது, பஸ் நின்றது. இல்லையா? கபுல. நேரத்துக்கு யூஸ் பண்றோம். ரைட். கபுல என்ற சொல் வந்து காலத்து பயன்படுத்துறோம். கபுல பஅத என்ற ரெண்டு சொற்களும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. கபுல சனத்தின் பஅத சனத்தின், கபுல ஷஹரின் பஅத ஷஹரின், கபுல உஸ்பூஇன் பஅத உஸ்பூஇன். சரியா? அப்ப தஹ்த என்ற சொல் எப்படியும் வராது, கீழே, பாடசாலைக்கு கீழே என்று வராது. அப்ப அமாம. வகஃபத் அல் ஹாஃபிலத்து அமாமல் மதரசத்தி. பாடசாலைக்கு முன்னால். ஹாஃபிலாண்டா என்ன கருத்து? ஹாஃபிலாண்டா பேருந்து, பஸ். ஓகே. பஸ் நின்றது. வகஃப நின்றது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இத வாசிங்க. நாலாவது. மன் டேஷ் தனாவலுல் வதா. என்ன விட வரும்? அல்லதீன அல்லாஹி அல்லதி. என்ன விட வரும்? அல்லதீன. அல்லதீன என்றதான் விடையாக வரணும். காரணம் என்ன? ஏன் அல்லதி வரல? ஏன் பிழை? அல்லதி என்பது ஏன் பிழை? அது பன்மையில வந்து. ரைட். இதுனா பின்னுக்கால வார வினை சொல்லிக்கிறதானே, அந்த வினை சொல்ல வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும் அல்லதீனையா அல்லதியா என்பதை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். ஏண்டா மண் அண்டா யார்? அகின தனாவலு வந்து வந்திருக்குது. தனாவலு வந்து பன்மையில வந்திருக்குது. சரியா? அப்ப மன் அல்லதீன. ரைட். விளங்கினா அவளுக்கு? மனில்லதீன தனாவலு அல் ஹதா. பகலுணவை
சாப்பிட்டவர்கள் அல்லது பெற்றுக்கொண்டவர்கள் யாவர். பகலுணவை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது சாப்பிட்டவர்கள் யாவர். அப்ப இங்கன வந்து ஒருவேளை தனாவல அண்டு வந்திருந்தா என்ன விடையாக வரும்? அல்லதி. அல்லது என்பதுதான் விடையாக வரும். சரியா? அப்ப இங்க பன்மையாக வந்திக்கிறதால நாங்க அல்லதீன என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறோம். மனில்லதீன தனாவலு அல்கதா. சரியா? ரைட். அடுத்தது 5வது குயிக்கா. 5வது المنزل داش عن الحديقة. المنزل داش عن الحديقة. ரைட். என்ன விட வரும்? ஜவாப் என்ன? قريب. கரீபுன். ஓகே. கரீபுனா அருகில். அருகில். சரி, ஓகே. வேற ஏதாவது விட இருக்குதா? பஈத். பஈத். ஓகே. அப்ப 2 விட வந்திருக்குது. வேற ஏதாவது விட இருக்குதா? ஓகே. இப்ப 2 பிஜுவாரி என்ன? பிஜுவாரி என்ற அருகில், பக்கத்தில் என்ற அர்த்தத்துல வரும். பிஜுவாரி. சரியா? இந்த இடத்துல நீங்க அவதானிக்கலாம். அல் மன்சிலு அன் என்ற சொல் வந்திருக்குது. அல் ஹதீகான்னு இருக்குது. கட்டாயம் நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ஞாபகம் இருக்குது. கரீபுன் என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரணும்? மின். கரீபுன். ஓகே. கரீபுன் என்ற சொல் வந்தால், ரைட், கரீபுன் என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரணும்டா? மீன். அது நீங்க மறக்கவே வேணும். அதே போல பஈதுன் என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரணும்? அன். சரியா? ஓகே. இந்த கரீபுன், கருப, சரியா, கர்ரப, தகர்ரப, இந்த இதோடு சம்பந்தப்பட்ட சொற்களுக்கும் தானே கரீபுன் என்ற அருகில், சமீபத்தில் என்ற சொல்வார். அப்ப கரீபுன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல்லும், பஈதுன் என்ற சொல் வந்தால் அன் என்ற இடைச்சொல்லும் ஹர்ஃபு ஜர்ரும் வரும். அப்ப அல் மன்சிலு அனில் ஹதீகான்னு இருக்குது. கரீபுனும் இருக்குது, பஈதுனும் இருக்குது. கருத்து படி பார்க்கல தோட்டத்துக்கு அருகில் வீடு உள்ளது என்று சொல்லுவோம். மேலும் தோட்டத்துக்கு தூரத்தில், தோட்டத்தை விட்டும் தூரத்தில் வீடு உள்ளது என்று சொல்லுவோம். மேலும் ஆனா இப்ப நாங்க எதை அவதானிக்கணும்? இந்த அன்னத்தை அவதானிக்கணும். இப்ப விளங்குறா அவளுக்கு? எதை அவதானிக்கிறோம் நாங்க? எதை சொல்லுங்க? அன். சரியா? இந்த இடைச்சொல்ல அவதானிச்சுதான் நாங்க என்ன செய்யறது? அந்த விடைய தெரிவு செய்யற. இப்ப அண்ணன் இருக்கிறதால கரீபுன போடையிலுமா எங்களுக்கு? இல்ல, கரீபுன போடையிலாது. அப்ப என்ன விட வரணும்? பஈதுன் தான் வரணும். எஸ். அப்ப அல் மன்சிலு பஈதுன் அனில் ஹதீகா. தோட்டத்தை விட்டும் வீடு தூரமாக உள்ளது. ஒருவேளை இந்த இடத்துல மின் என்ற இடைச்சொல் வந்திருந்தால் கரீபுன் விடையாக வரும். அல் மன்சிலு கரீபுன் மினல் ஹதீகா. தோட்டத்துக்கு சமீபமாக வீடு உள்ளது என்று சொல்லலாம். அப்ப நீங்க அவதானமாக இருக்கணும். என்னென்றா கரீபுன் பஈதுன் இந்த 2 சொற்கள் வந்தால் அடுத்ததாக உள்ள இடைச்சொல் எதை பயன்படுத்துற என்றதுல கவனமாக இருக்கணும். சில நேரம் உங்களுக்கு இப்படி வரலாம். அல் மன்சிலு கரீபுன் டேஷ் ஹதீகான்னு வரலாம். அப்ப இடைச்சொல்லாக அன் வரலாம், மின் வரலாம், ஃபீ வரலாம், இலா வரலாம். அப்ப என்ன நீங்க பயன்படுத்தணும்? கரீபுன் வந்தால் மீன், பஈதுன் என்று சொல் வந்தால் அன் என்ற இடைச்சொல்ல பயன்படுத்தணும். கிளியரா? இப்ப ஓகே. பிஜுவாரி வந்தா, பிஜுவாரி என்று வந்தா ஒன்றும் இல்ல. பிஜுவாரில் ஹதீகா. பிஜுவாரி என்ற அருகில், பக்கத்தில். அப்ப அல் மன்சிலு பிஜுவாரில் ஹதீகா என்றா தோட்டத்துக்கு அருகில் வீடு உள்ளது என்று வரும். பிஜுவாரி என்றா பக்கத்தில், அருகில் என்று வரும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பார்ப்போம். ரைட். அடுத்ததும் கீழே கோடிடப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான ஒத்த கருத்து சொல்லை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ரைட். அப்ப எங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஃபுல்லா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்தைகல ஒத்த கருத்து சொல், யதுருசு ஒத்த கருத்து, இப்தஸம ஒத்த கருத்து, யுசாஇது ஒத்த கருத்து, ஆத ஒத்த கருத்து. ரைட். ஆனாலும் நாங்க அந்த
டிரான்ஸ்லேஷனுக்கு எங்களுக்கு பயன் தரும் என்ற வகையில நாங்க ஃபுல்லா மொழிபெயர்ப்போம். இஸ்தைகல அப்துல்லாஹ் பிஸ்ஸாதிஸா. ரைட், அப்துல்லாஹ் 6 மணிக்கு எழும்பினான். அப்ப இஸ்தைகல என்ற சொல்லுடைய ஒத்தகருத்து என்ன? நப்பஹு. நப்பஹ என்ன? ரைட், கொஞ்சம் இருங்களா. ரைட், பார்ப்போம். ஓகே, இதுல நீங்க பாருங்க, இஸ்தைகல என்ற சொல்லுக்குரிய ஒத்தகருத்து சொல் வந்து ரகத. ரகத என்று வருமா? ரகத என்ற கருத்து தூங்கின. சரியா, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரகத என்ற கருத்து தூங்கின. நப்பஹ என்றா என்ன கருத்து? நப்பஹ காற்று வீசியது. இல்ல, நப்பஹ. நப்பஹ என்ற சொல்லுக்குரிய கருத்து நப்பஹ முனப்பிஹுன். முனப்பிஹண்டா அலாம். முனப்பிஹ் என்பது அலாம குறிக்கிற சொல். அப்ப நப்பஹண்டா விழிப்பூட்டினான் என்ற கருத்துல வரும். விழிப்பூட்டினான், அலர்ட் பண்ற, விழிப்பூட்டுறான் கருத்துல வரும் நப்பஹ. இப்ப நாங்க தூங்குற நேரம் வச்சுக்கொண்டு தூங்குற அந்த அலாம், அதுக்கு முனப்பிஹ் என்ன சொல்ல பயன்படுத்துற. ஹப்ப என்ற சொல் தான் இங்க வரும். ஹப்ப என்ற சொல்லுக்கு சரியா தூங்கினான், தூக்கத்திலிருந்து எழுந்தான் என்ற கருத்தொன்றும் இருக்குது. ஹப்ப என்ற உண்மையிலே காற்று வீசியது. விளங்கினா? ஹப்பத்தி ரீஹ் அப்படின்னு கருத்து என்ன? காற்று வீசியது. ரைட். ஆனா ஹப்ப என்ற சொல் தான் விடையாக தரப்பட்டிருக்குது. இஸ்தைகல என்ற எழும்பினான், அதே கருத்துல ஹப்ப என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுற. சரியா? என்ற இந்த நான் உங்களுக்கு காட்டியிருக்கலாம், டேட்டா இல்லை இதுல, கூகுளுக்கு போற டேட்டா இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டியிருக்கலாம். ரைட், பாப்போம். நான் அவளுக்கு காட்டுறேங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்ப ரெண்டாவது பாருங்க. ஹசன் யதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா. இப்ப ஹசன் படிக்கிறான். ஹசன் யதுருசு, ஹசன் படிக்கின்றான். ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் ஹசன் படிக்கின்றான். அப்ப இதுல வந்து யதுருசு என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து சொல் என்ன? யதஅர்ரஃபு, யததக்கரு, யதஅல்லமு. யதஅல்லமு. சரிமா? யதஅல்லமு. தஅல்லம் என்றாலும் கருத்து கற்றுக்கொண்டான். தஅல்லம. தரச என்றா கற்றான். தஅல்லம் என்றாலும் கற்றான். ரைட். அப்ப முத்தஅல்லிமுன் என்ற கருத்து மாணவன். தாலிபுன் மாணவன், தில்மீதுன் மாணவன், முத்தஅல்லிமுன் என்றாலும் கருத்து மாணவன் தான். சரியா? தாலிபுன் மாணவன். ஓகே. அதே போல தில்மீது என்றாலும் மாணவன், தாலிபுன், தில்மீதுன். அதே போல இன்னும் ஒரு சொல்லிக்குது என்ன? முத்தஅல்லிமுன். முத்தஅல்லிமுன் மாணவன். ஓகே. என்றா தஅல்லம என்றா கற்றான். அப்ப முத்தஅல்லிமுன் கற்பவன், கற்றுக்கொள்பவன், மாணவன் என்ற கருத்துல வரும். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் முதரிசுன் என்றா கருத்து என்ன? முதரிசுன் என்றா ஆசிரியர். ஆசிரியர். ரைட், முதரிசுன் என்றா ஆசிரியர். அதே மாதிரி முஅல்லிமுன் என்றாலும் கருத்து ஆசிரியர். அல்லம கற்றுக் கொடுத்தான். அல்லம யுஅல்லிமு முஅல்லிமுன் ஆசிரியரை குறிக்கிறது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இப்தஸம முஹம்மத் வதனாவல கிதாபஹு. மொழிபெயருங்க பார்க்க யாராவது. இப்தஸம முஹம்மத் வதனாவல கிதாபஹு. இப்தஸம என்ற கருத்து என்ன? இப்தஸம புன்னகைத்தான். வெரி குட். ஓகே. இப்தஸம என்ற புன்னகைத்தான். முஹம்மத், முஹம்மத் புன்னகைத்தான். வதனாவல கிதாபஹு. மேலும் அவனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். மேலும் அவன் அவனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். சரியா? அப்ப இப்தஸம என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல் என்ன? லஹிக. சரியா?
லஹிக சிரித்தான். உண்மையிலே இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இப்தஸம புன்னகைத்தான் என்பதற்கும் லஹிகண்டா சிரித்தான் என்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்குது, இல்லை என்றதல்ல. ரைட். ஆனாலும் ஒரு நெருக்கம் ஒன்று இருக்குது. இப்தஸம என்ற சொல்லுக்கும் லஹிக என்ற சொல்லுக்கும் நெருக்கமான ஒரு கருத்தொன்று இருக்குது. இப்தஸம புன்னகைத்தான், லஹிகண்டா சிரித்தான். ரைட், ஓகே. அடுத்த யுசாஇதுல் அவுலாது வாலிதஹு ஃபில் அமல். வலங்கல மகள் பஹஜ அந்த ஃபரிஹக்கு பொருள் சந்தோஷப்பட்டான். இப்தஹஜ சரியா, சந்தோஷம் அடைந்தான் என்ற கருத்துல வரும். ரைட், ஓகே. யுசாஇதுல் அவுலாது வாலிதஹு ஃபில் அமல். இத சொல்லுங்க. யுசாஇதுல் அவுலாது பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள். யுசாஇதுல் அவுலாது பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள். வாலிதஹும் தங்களுடைய தந்தைக்கு ஃபில் அமல் வேலையில் பணியில் தங்களுடைய தந்தைக்கு பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள். ரைட். இதுல யுசாஇது என்ற சொல்லுக்கு என்ன வரும்? யன்சுரு சரியா, யன்சுரு என்ற சொல் தான் வரும். சாஅதண்டா உதவி செய்தான், சாஅத யுசாஇது. நஸர யன்சுரு என்றாலும் கருத்து உதவி செய்தான், நஸர. ஓகே. இப்ப யன்ஃபஅண்டா பயனளிக்கின்றது, பயனளிக்கின்றான். இப்ப நஃபஅண்டா பயனளித்தது, நஃபஅ நூன் ஃபாயின், நஃபஅண்டா பயனளித்தது, பிரயோசனம் அளித்தது. அந்த நிகழ்கால வினை சொல் யன்ஃபஅு. அதே போல தாஃபஅண்டா பாதுகாத்தான். சரியா, தாஃபஅ அன் இடைச்சொல் வரும், அன் என்ற இடைச்சொல் வரும், பாதுகாத்தான். அப்ப யுதாஃபிஉ பாதுகாக்கின்றான். அப்ப நஸர யன்சுரு என்ற கருத்து உதவி செய்தான். அப்ப யுசாஇதுல் அவுலாது வாலிதஹும் ஃபில் அமல் பிள்ளைகள் தமது தந்தைக்கு வேலையில் உதவி செய்கிறார்கள் என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க. மதா ஆத யூசுப் இலல் பைத். தாஃபஅ அன், தாஃபஅ என்ற சொல்லோட அன் என்ற ஹர்ஃப் ஜர் வரும், பாதுகாத்தான். சரியா, குர்ஆன்ல வசனம் கொண்டு வர இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யுதாஃபிஉ பாதுகாக்கின்றான். யாரை பாதுகாக்கின்றான்? அனில் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று வருது. அஞ்சாவது பாருங்க. மதா ஆத யூசுப் இலல் பைத். ஆத என்ற மீண்டான். சரியாப்பா, மதா ஆத யூசுப் இலல் பைத். யூசுப் எப்போது வீட்டுக்கு மீண்டான். அப்ப ஆத என்ற சொல்லுக்குரிய ஒத்தகர்த்து சொல் என்ன? மீண்டான். சரியா, ஆத என்ற சொல் வந்து ரஜா என்ற சொல் ரெண்டும் வந்து மீண்டா. வசலேண்டா வந்தடைந்தா. சரியா, வரதேண்டா வந்தது. ரைட், ஓகே. வசலேண்டா வந்தடைந்தான், வரதேண்டா வந்தது, ரஜாண்டா மீண்டான். அப்ப ஆத என்ற சொல்லுக்குரிய ஒத்தகர்த்து என்னன்னு கேட்டா ரஜா. சரி, ஓகே. அப்ப இதுல தெரியாத சொற்கள் இருக்கிறன்னா நீங்க குறிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்த பகுதி சந்தோஷப்பட்டான். சரியா, சரி. ஓகே. சாஅதண்ட சந்தோஷப்பட்டான். சாஅதயா இல்ல சாஅத என்ற மகள் உதவி செய்தான். சாஅத உதவி செய்தான். சரி, அடுத்த பகுதி போவோமா? ரைட், அடுத்த பகுதியை பாருங்க. ரைட், இது வந்து எதிர்கருத்து சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிட வேண்டும். ரைட், அதில் பாருங்க. ஆயிஷா ஹலஅத் மலாபிசல் மத்ரஸா. ஆயிஷா ஹலஅத் மலாபிசல் மத்ரஸா. இத கருத்து சொல்லுங்க பெஸ்ட்டுக்கு. ஆயிஷா பாடசாலை ஆடையை கலற்றினாள்.
ரைட். ஓகே. ஆயிஷா பாடசாலை ஆடைகளை கலற்றினாள் அல்லது களைந்தாள். மலாபிஸ் என்ன சொல்லுக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு சீருடைகளை என்று கருத்துல சொல்ல மேலும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பரவாயில்ல. ஆயிஷா பாடசாலை ஆடைகளை களைந்தாள். அப்ப ஹலாஅத் என்ன சொல்லுக்கான எதிர்கருத்து சொல்ல என்ன? இருத்ததாண்டா அணிந்தான். சரியா? இருத்ததா. லபிச லபிச அணிந்தான், இருத்ததா அணிந்தான். சரியா? அப்ப ஹலா என்ன சொல் வந்து கலற்றினாள். ரைட். ஓகே. அப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்த பாருங்க. ரைட். இருத்தஃபஅண்டா உயர்ந்தது. இருத்தஃபஅ ரஃபஅண்டா உயர்த்தினான், இருத்தஃபஅண்டா உயர்ந்தது. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. வலஅத் அல் உம்மு அத்-தஆம அலல் மாயிதா. இத கருத்து என்ன? வலஅத் அல் உம்மு வலஅத்தில் உம்மு அத்-தஆம அலல் மாயிதா. சாப்பாட்டு மேசையின் மீது தாய் உணவு வைத்தாள். சாப்பாட்டு மேசையின் மீது தாய் உணவை வைத்தாள். வலஅத் வலஅத் என்ன சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்ன? அகதத். அகதத். ஓகே. எடுத்தாள். அகதத். அகதத் என்று வருமா? ரைட். மூணாவது சொல்லுங்க. மூணாவது வாசிங்க. அப்துல்லா அரபு மொழி பாடத்தை அதிகமாக படிக்கின்றான். ஓகே. யதுருசு அப்துல்லா அல்லுகத் அல் அரபிய்யத கசீரன். அப்துல்லா அரபு மொழியை அதிகமாக கற்கின்றான். அப்ப கசீரன் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல்லு என்ன? கலீலன். வெரி குட். கலீலன். சரியா? கசீரன் கலீலன் என்று வரும். அடுத்த நாலாவது. நாலாவது வாசிங்க. நஸல அல் குர்ஆன். எஸ். நஸல அல் குர்ஆனு ஃபீ ஷஹ்ரி ரமலான். இத கருத்து என்ன? ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது. ரமலான் மாதத்தில் ஷஹ்ரி ரமலான். ரைட். ஓகே. ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது. அப்ப நஸல இறங்கியது. அப்ப இதுக்கு எதிர்கருத்து என்ன? இல்ல, ரஃபஅ வராது. ரகிப என்றதும் வராது. அங்க மிச்சமாகிக்கிற சாத என்ற சொல் என்ன? அது மட்டும் தான் நீக்கிற. ஓகே. ரகிபேண்டா கருத்து ஒரு மரத்துல ஏறிட்டு நாங்க மரத்திலேயோ வாகனத்திலேயோ ஏறினா அந்த கருத்துலதான் வருது ரகிப. ரஃபஅண்டா வந்து உயர்த்தினான். சரியா? அப்ப பொருத்தமானது வந்து சஈத. விளங்கினா அவளுக்கு? நஸல சஈத. ரைட். இறங்கியது, ஏறியது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் தானே அவளுக்கு. அப்ப ரகிபையும் வந்து அதே கருத்துல தானே வருமேனா? ஏனில ஏறுறதுக்கு யூஸ் பண்றது. ஏனில, மரத்தில, படிகள்ல அல்லது ஒரு வாகனத்துல ஏறத்தை தான் நாங்க சொல்றது ரகிபைன்னு சொல்ல பயன்படுத்துற. சரியா? ரைட். பகின வந்து நாங்க பயன்படுத்துற பொருத்தமான சொல் என்னன்னா சஈத. சரியா? சஈத என்ன சொல் தான் பொருத்தமான சொல் எல்லா மற்ற ரெண்டு சொற்களை விடவும். ரைட். ஓகே. இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் கொண்டு வார. குர்ஆன்ல வார வசனம் என்னன்னா இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு. இலைஹி யஸ்அது அல் கலிமுத் தய்யிபு. சரியா? தூய்மையான வார்த்தைகள் அவன் பக்கம் உயர்கின்றன, அவன் பக்கம் ஏறி செல்கின்றன, உயர்கின்றன என்ற கருத்துல வரும். அப்ப இந்த இடத்துல ரகிப என்று சொல்ல விடவும் ரஃபஅ என்று சொல்ல விடவும் பொருத்தமான சொல்ல என்னண்டா சஈத. நஸல சஈத. சரியா? இப்ப ஒருவேளை இப்படி யோசிங்களே. இப்ப ஒருவேளை இப்படி சஈத என்ற சொல் வரல,
இதுக்கு பகரமாக வேறொரு சொல் வந்திருந்தன்னு வச்சுக்கொண்டா அப்ப எந்த சொல்ல நீங்க தெரிவு செய்யலாம்? அப்ப நீங்க ரக்கிப் என்ற சொல்ல பயன்படுத்தலாம். ஏண்டா நசல முஹம்மத் மினல் ஹாஃபிலா, உதாரணமாக நான் சொல்றேன். இதுல வந்து உண்மையிலே கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. சரியா? நசல முஹம்மத் மினல் ஹாஃபிலா அந்த கருத்து என்ன? முஹம்மத் வாகனத்துல இருந்து பஸ்ல இருந்து இறங்கினான். அப்ப அந்த இடத்துல நாங்க வந்து ரக்கிபே என்ன சொல்லத்தான் பயன்படுத்தணும். ரக்கிப முஹம்மத் அல் ஹாஃபிலத, முஹம்மத் பஸ்ல ஏறினான். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் சைடு என்ற சொல்லும் வந்திருக்குது, ரக்கிபா என்ற சொல்லும் வந்திருக்குது. இப்ப ரக்கிபா என்றாலும் கருத்து ஏறினான் தான், சைடு என்றாலும் கருத்து ஏறினான் அல்லது ஏறியது. அப்ப இந்த ரெண்டு சொற்களையும் பொருத்தமான சொல் என்னன்னு பார்த்தா சைடு என்ற சொல் தான் பொருத்தம். விளங்கினா அவளுக்கு ரெண்டு சொல்லும் தந்திருக்கிற காரணத்தால ரெண்டுலையும் பொருத்தம் என்னன்னா சைத, அதுதான் பொருத்தமான சொல். சரியா? அடுத்த பாருங்க, சதப்தவுல் உத்துலத்து ஃபில் உஸ்பூஇல் காதிம். சொல்லுங்க. சதப்தவுல் உத்துலத்து, விடுமுறை ஆரம்பமாகும். சதப்தவுல் உத்துலத்து ஃபில் உஸ்பூஇல் காதிம், வருகின்ற வாரம் விடுமுறை ஆரம்பமாகும். அப்ப சதப்தவ் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல் என்ன? சொல்லுங்க பாக்க. சதப்தவ் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல் என்ன? தெரியுமா எல்லாருக்கும்? இல்ல, அது வராது. சதந்தஹி. ரைட், அந்த சொற்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சரியா? ரைட். இப்ப இந்தஹா, இந்தஹா என்ற கருத்து முடிவடைந்தது. இந்தஹா, இந்தஹா. ரைட், இந்தஹா என்ற கருத்து என்ன? முடிவடைந்தது. சரியா? அப்ப இந்தஹாட முலாரிதான் யன்தஹி என்று வந்திருக்குது. யன்தஹி, முடிவடைகிறது. அப்ப முன்னுக்கால சீன் வந்திருக்கிற சீன் வந்து எதிர்காலத்தை காட்டும். சரியா? சதந்தஹி, முடிவடையும். எது முடிவடையும்? அல் உத்துலா, விடுமுறை முடிவடையும். சதந்தஹி அல் உத்துலா. இப்ப பதஅண்டா ஆரம்பித்தது. அப்ப சதப்தவுண்டா ஆரம்பிக்கும். சதம் என்ற நீ எதிர்காலத்துல நினைக்கிற அந்த சொல் சதப்தவுல் உத்துலத்து, விடுமுறை ஆரம்பிக்கும். ஃபில் உஸ்பூஇல் காதிம், எதிர் வருகின்ற வாரம் விடுமுறை ஆரம்பிக்கும். அப்ப சதப்தவு என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்னென்றா சதந்தஹி என்று வரும். சதந்தஹி என்று விடையாக வரும். சரியா? ஓகே. கிளியரா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த பகுதியா. ரைட், இதுல வந்து இலக்கங்களும் இருக்குது, ஹர்ஃப் ஜர் இருக்குது, வேற வேற பயிற்சிகள் வேற வேற இதுவும் இருக்குது. தத்தமன்னா அது வேற, இப்ப இது ஹர்ஃப் ஜர், இது இலக்கங்கள். ரைட், இதுல பாருங்க முதலாவது என்ன? அஹ்லரத் ஃபாத்திமா சுவர். அஹ்லரத் ஃபாத்திமா சுவர். ஃபாத்திமா அஹ்லரத் என்ற கருத்து என்ன? அஹ்லரத் கொண்டு வந்தால். ஹவர என்ற சமூகம் அளித்தால், அஹ்லரத் என்றா வந்து கொண்டு வந்தால். அப்ப அஹ்லரத் ஃபாத்திமா, ஃபாத்திமா கொண்டு வந்தால். ரைட், சுவர். ரைட், என்ன விட வரும்? இங்க சலாச. ஏன் சலாச என்பது விடையாக வரணும்? சலாசத்த பிழையா? ஏன் பிழை? இந்த சுவர் என்ற சொல்லுக்குரிய ஒருமை சொல் வந்து சூரத்துன். என்ன? சூரத்துன். சூரத்துன் பன்மக சுவரும். சூரத்துன் என்பது பெண்பால் சொல். ஏன் பெண்பால் சொல்? ஏண்டா அதுல கடைசிக்கு ஒரு குண்டு தான் வந்திருக்குது, தாவுல் மர்பூத்தா வந்திருக்குது. இப்போ சூரத்துன் என்பது ஒரு பெண்பால் சொல் என்ற காரணத்தால இலக்கம் வந்து ஆண்பால்ல வரணும். சரியா?
3 தொடக்கம் 10 வரைக்குள்ள இலக்கங்களுக்கான சட்டம் என்னன்னு சொன்னா, எண்ணப்படுகின்ற பொருள் அது பன்மையாக வரும். இப்ப சுவர் 2 பன்மையாக வந்திருக்கிற மாதிரி பன்மையாக வரும். அப்ப இந்த பன்மை சொல்லுக்குரிய ஒருமை சொல் என்னன்னு நாங்க பார்க்கணும். அந்த ஒருமை சொல் ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலாகவும், ஒருமை சொல் பெண்பாலாக இருந்தால் இலக்கம் ஆண்பாலாகவும் வரும். அப்ப அந்த வகையில தான் வரத் ஃபாத்திமா கொண்டு வந்தால் சலாச சுவரின் என்று வரும். சலாச சுவர் 3 படங்களை ஃபாத்திமா கொண்டு வந்தார். சரி, அதே போல அடுத்தது பாருங்களேன். يرجع التلميذ في الساعة 11 11 11 என்ன விட வரும்? இப்ப கருத்துலனா யர்ஜிஉ ரஜஅ மீண்டான், யர்ஜிஉ மீளுகிறான், மீண்டு வருவான். சரியா? யர்ஜிஉ தில்மீது திரும்புவான், யர்ஜிஉ தில்மீது ஃபிஸ்ஸாஅத்தி மாணவன் திரும்புவான், ஃபிஸ்ஸாஅத்தி என்ன விட வருமிகின? அஹதாஷர் வருமா? இந்த இடத்துல வந்து ஃபிஸ்ஸாஅத்தி இந்த அஸ்ஸாஅ என்ற சொல்லுக்குரிய சிஃபத்தாகத்தான் பின்னுக்காலிக்கிறது வரும். அப்ப என்ன வரும்? ஃபிஸ்ஸாஅத்தி அல்ஹாதியத்தி அஷரா என்றுதான் வரும். 11 மணி அளவில். சரியா? இந்த அஸ்ஸாஅ என்ற சொல் வந்தால் நல்லா பார்த்து வழங்கோ. அஸ்ஸாஅ என்ற சொல் வந்தால் அஸ்ஸாஅ இப்படி வந்தா பின்னுக்கால வார சொல், பின்னுக்கால வார அது 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி என்று நாங்க சொல்லிட்டு போறோம் தானே, அது சிஃபத் வடிவத்துல தான் வரும். ஃபிஸ்ஸாஅத்தி அல் வாஹிதா. சரியா? ஃபிஸ்ஸாஅத்தி அல் வாஹிதா. அடுத்தது ஃபிஸ்ஸாஅத்தி எப்படி வரும்? அஸ்ஸாஅத்தி அஸ்ஸானியா என்று வரும். அதே மாதிரி அஸ்ஸாஅத்தி அஸ்ஸாலிசா என்று வரும். அதே மாதிரி அஸ்ஸாஅத்தி அர்ராபிஆ 4 மணி. சரியா? விளங்கினா அவளுக்கு? அது மாதிரி அஸ்ஸாஅத்து அல் ஹாமிஸா, அஸ்ஸாஅத்து அஸ்ஸாதிஸா, அஸ்ஸாஅத்து அஸ்ஸாபிஆ, அஸ்ஸாஅத்து அஸ்ஸாமினா, அஸ்ஸாஅத்து தாசிஆ, அஸ்ஸாஅத்து அல் ஆஷிரா. வந்து 11 மணி என்று வரக்கொள்ள அஸ்ஸாஅத்து அல் ஹாதியத அஷர் இப்படித்தான் வரும். சரியா? அஷரா. அதே மாதிரி அஸ்ஸாஅத்து அஸ்ஸானியத அஷரா பெண்பால வரும். கிளியரா? அஸ்ஸாஅத்து அல் ஹாதியத அஷரா, அஸ்ஸாஅத்து ஸானியத அஷரா இப்படித்தான் வருது. அப்ப அஸ்ஸாஅத்து என்ற சொல் வந்தா நாங்க 11 என்ற சொல்ல பயன்படுத்துறது இல்லை. விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா? கிளியரா விளங்கினா? அதாவது அஸ்ஸாஅ என்ற சொல் ஆரம்பத்துல வந்தால் பின்னுக்கால வரக்கூடிய அந்த இலக்கமானது தர்தீபி அமைப்பில தான் வருது. அந்த முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வரக்கொள்ள சிஃபத் மௌசூஃப் அடிப்படையில தான் வரும். சிஃபத் மௌசூஃப் அஸ்ஸாஅத்துல் வாஹிதா. பாருங்க, இது பெண்பாலா இருப்பது போல இதுவும் பெண்பாலா இருக்குது. இதுல அலிஃப்லாம் வந்திருப்பது போன்று இதிலும் அலிஃப்லாம் வந்திருக்கின்றது. இந்த அமைப்புல தான் வரும். அஸ்ஸாஅத்து ஸானியா, அஸ்ஸாஅத்து ஸாலிஸா. அப்ப இங்க 11 வரக்குள்ள அஸ்ஸாஅத்து ஹாதிய அஷரா, அஸ்ஸாஅத்து ஸானிய அஷரா அப்படித்தான் வரும். சரியா? ரைட். இதுல வந்து இப்ப நீங்க 11 சொன்னீங்க தானே, யாரோ 11 என்று. இந்த 11 என்ற சொல்லுக்கு பின்னுக்கால ஒரு சொல் வந்திருந்தால், 11 என்பது இடைவெளியில வந்து பின்னுக்கால ஒரு சொல் வந்திருந்தால் இது வராது. அப்ப இந்த அமைப்புல வராது. பின்னுக்கால ஒரு சொல் மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருள் வந்திருந்தால் 11 என்றோ அல்லது 11 என்றோ ஏதோ வேறொரு அமைப்புல வரும். நான் சொல்றேன் விளங்கினா? உதாரணமாக ரைட் பாருங்களேன். உதாரணமாக 11 பேனைகள் என்று சொல்லுங்களே. அப்ப 11 கலமன் என்று வரும். 11 கலமன் 11 பேனைகள். அப்ப பேனை வந்து களம் என்பது ஆண்பால் தானே. அப்ப
இதுவும் ஆண்பால வரும், இதுவும் ஆண்பால வரும். அஹத அஷர கலமன். ஷஜரத்தன் 11 மரங்கள் என்று சொல்லுங்களே, அப்ப எப்படி வரும் என்று சொன்னா இஹ்தா அஷாரத்த ஷஜரத்தன் என்று வரும். இஹ்தா அஷாரத்த ஷஜரத்தன் என்று வரும். விளங்கினா இப்ப கலமன், ரைட்? ஓகே. அஹத அஷர கலமன், இஹ்தா அஷாரத்த ஷஜரத்தன். 11க்குள்ள சட்டம் எப்படி என்றா எண்ணப்படுகின்ற பொருள் ஆண்பாலாக இருந்தா அந்த இலக்கத்தின் 2 பகுதிகளும் ஆண்பாலா வரும். எண்ணப்படுகின்ற பொருள் பெண்பாலாக இருந்தால் அந்த 2 பகுதிகளும் 11 பொறுத்தளவில் பெண்பாலா வரும். 12க்கும் அதே சட்டம் தான். 12க்கும் அதே சட்டம் தான். கிளியரா இப்ப? கிளியரா? கிளியரா? கிளியர் இல்லையா? இல்லாட்டி என்ன? கிளியர் தானே? ரைட், ஓகே. சரி, அடுத்த பாருங்க. உக்தி அன் தக்கூன முமாரில்லத்தன். உக்தி அன் தக்கூன முமாரில்லத்தன் என்ன சொல் வரும்? தத்தமன்னா, தத்தஃபிகு, தஸ்தாகு. சொல்லேலுமா? ரைட். தமன்னாண்ட கருத்து என்ன? தமன்னாண்ட விரும்பினான். சரியா? ஆசை கொண்டான், விரும்பினான். சரியா? தமன்னா ஐட்ட முலாரிதான் யதமன்னா அண்டு வாரது. சரியா? அப்ப இதுல பெண்பால தத்தமன்னா அண்டு வந்திக்குது. ரைட். தத்தஃபிகு என்ற கருத்து உடன்பட்டான். அதாவது இத்தஃபக என்ற கருத்து உடன்பட்டான். இப்ப இத்தஃபகைட முலாரி நிகழ்கால வினைச்சொல் வந்து யத்தஃபிகு. அலா என்ற இடைச்சொல்லும் வருமா? அலா என்ற இடைச்சொல் வரும். இத்தஃபக அலா உடன்பட்டான். இஸ்தாக என்றா அதுவும் ஆசை கொண்டான், வேட்கை கொண்டான், விரும்பினான் என்ற கருத்துல வரும். இஸ்தாக்க வந்தா அட முலாரி வந்து எஸ்தாக்கு இடைச்சொல் வரும். இஸ்தாக்க இலா என்ற இடைச்சொல் வரும். இஸ்தாக்க இலா. சரியா? இஸ்தாக்க இலா, எஸ்தாக்கு இலா, இத்தஃபக அலா, யத்தஃபிகு அலா அந்த இடைச்சொல் வரும். இங்க வந்து உக்தி என்னுடைய சகோதரி ததமன்னா விரும்புகின்றாள், ஆசைப்படுகின்றாள், அன் தக்கூன இருப்பதற்கு, முமர்ரிலத்தன் ஒரு தாதியாக இருப்பதற்கு விரும்புகின்றாள். முமர்ரிலத்துண்டா தாதி. அப்ப உக்தி ததமன்னா அன் தக்கூன முமர்ரிலத்தன் என்னுடைய சகோதரி ஒரு தாதியாக இருக்க ஆசைப்படுகின்றாள் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? இஸ்தாக் என்ற கருத்து வேட்கை, அந்த ஆசை கொண்டான், அதான் கருத்து. ஆனா இஸ்தாக் என்ன சொல் வந்தால் இலா என்ற இடைச்சொல் வரும். பொதுவாக இன வந்து இஸ்தாக் என்ன சொல் வாரு இல்லை. சரியா? தத்தமன்னா என்ன சொல்லிட்டு வார தமன்னா. உதாரணமாக தமன்னைத்து அன்னகூன தபீபன், நான் ஒரு வைத்தியராக இருக்க ஆசைப்பட்டேன். தமன்னைத்து அன்னகூன முஹந்திசன், நான் ஒரு பொறியியலாளராக இருக்க ஆசைப்பட்டேன். தமன்னா முஹம்மத் ஐயக்கூன லாஇபன் மாஹிரன், முஹம்மத் திறமையான ஒரு விளையாட்டு வீரனாக இருக்க ஆசைப்பட்டான். அப்படி எல்லாம் சொல்லலாம். ரைட். இந்த இஸ்தாக்க இலான்றது ஒரு விஷயத்தின் பால் நாங்க ஆசைப்படுறது, நாங்க இஸ்தாக்கன்னு சொல்ல பயன்படுத்துறோம். சரியா? இஸ்தாக்க. அப்ப இங்க பொருத்தமான விடை வந்து என்னன்னா தமன்னா. கிளியரா? ரைட், ஓகே. நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரியா? அப்படியே பார்த்துட்டே இருக்காம பார்த்து கொண்டே இருந்தா தான் நோன்பு வருத்தத்தோட அப்படியே தூக்கம் வரும். நீங்க நோட் பண்ணி கொண்டு இருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் வராது. ரைட், ஓகே. சரி, டைம் அப்படித்தானே 4:52 ஆகுது. ஏன்னா ரைட். அடுத்த பாருங்க. ஜலசத் தலாமீது அல் கராசிஜி ஃபி இலா அலா. அலா ஃபி வராதா? கதிரைகளில் மாணவர்கள் உட்கார்ந்தார்கள் என்று நாங்க சொன்னாலும் ஃபி என்ற சொல்ல நாங்க போடுறது இல்லை. சரி? அப்ப அலா மாணவர்கள் கதிரைகள் மீது அமர்ந்தார்கள். ஃபில் உல்பதி கித்அத்தன் அண்டிக்குது. சொல்லுங்க பார்க்க. 15 கித்அத்தன், 15 கித்அத்தன், 15 கித்அத்தன் என்ன விட வரும்? 15 கித்அத்தன் முதலாவது விட.
அதாவது 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்தளவில் ரைட் 13 தொடக்கம் 19 சரியா இதை பொறுத்தளவில் எண்ணப்படுகின்ற பொருள் பெண்பாலாக இருந்தா அதற்கு முன்னால் உள்ள பகுதியும் பெண்பாலாக வந்து அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலா வரும். உதாரணமாக இப்ப நிக்கிற மாதிரி கித்தாஅத்துன் என்பது ஒரு பெண்பால் சொல். அப்ப இங்க எப்படி வரும் என்று சொன்னா பாருங்க ஹம்ச அஷரத்த கித்தாஅத்தன் என்று வரும். கித்தாஅ பெண்பால், கித்தாஅத்துன் என்பது பெண்பால். எனவே அதற்கு முன்னால் உள்ள பகுதியும் பெண்பாலாக வந்து அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாக வரும். சரியா இப்ப உதாரணமாக சொல்லாம ஆண்பால் சொல்லணும்னு சொல்லுங்க பார்க்க. உதாரணமாக என்ன சொல்ல இருக்குது உதாரணமா ஆண்பால் களம் சொல்லுவாமே. அப்ப எப்படி வருமாண்டா ஹம்சத்த சரியா ஹம்சத்த அஷர கலமன், ஹம்சத்த அஷர கலமன் என்று வரும். அப்ப கலமன் என்பது ஆண்பால் சொல்லிட்டானே. எனவே அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாக வந்து அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாக வரும். அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எண்ணப்படுகின்ற பொருள் எதுவோ அது முதக்கராக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள பகுதி முதக்கராக ஆண்பாலாக வந்து அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாக வரும். இது முஅன்னஸாக இருந்தால் சரியா பெண்பாலாக இருந்தால் எண்ணப்படுகின்ற பொருள் பெண்பாலாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாகவும் வரும். சரியா அப்ப இது எப்படியோ அதே போல இது வரும். அதுக்கு முன்னால் உள்ள பகுதி வித்தியாசமாக வரும். விளங்கினா அவளுக்கு கிளியரா? நான் சொல்றது விளங்கினோ தெரியும்? சரியா ரைட் ஓகே. அப்ப ஃபில் உல்பதி 15 கித்அத்தன் என்பதுதான் விடையாக வரும். சரி அடுத்த பாதி போவோமா? அப்ப ரைட் இப்ப நீங்க இதை பிரிண்ட் பண்ணி விடைகளை எழுதி கொண்டா வந்திக்கிறீங்க வகுப்புக்கு, இல்லாட்டி சும்மா வந்திக்கிறீங்களா? செஞ்சு பார்த்து இருக்கிற ரைட். அஹமத் நீங்க செஞ்சு கொண்டா வந்திக்கிற? ஓகே. இப்ப இந்த பகுதியை பொறுத்தளவில் இப்ப எக்ஸாம் பேப்பர் நான் அனுப்பினா நீங்க பிரிண்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வர அளவுக்கு தான் உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த விடையெல்லாம் சரியா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சரியா போட்டுக்கொண்டு நீங்க போவீங்க. பிழையாக இருந்தால் ஏன் பிழை என்றத நீங்க அப்பதான் சரியாக விலங்கெடுத்து கொள்வீங்க. சரியா? அதால இப்ப இன்றைக்கு ஃபுல்லா செஞ்சு கொள்ளையிலுமாக தெரியாது. நீங்க அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு வர சந்தர்ப்பத்துல கட்டாயமாக எக்ஸாம் பேப்பரை பிரிண்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வரணும். சரியா? செஞ்சு கொண்டு வரதான் நல்லமா. ரைட் இதை வாசிங்க. இப்படித்தான் வருமா? ஹரக்கத் இல்லாம தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வருமா? அதால நீங்க சரியா வாசிக்கணும். சரியா வாசித்தாத்தான் சரியான மொழிபெயர்ப்பு வரும். வாசிங்க பாக்கில. யௌதஸல்து சும்ம ஸல்லைத்துல் ஃபஜ்ர் வ இர்ததைத மலாபிசி அல் ஜதீத. வர்ததைத்து மலாபிசி அல் ஜதீதா. சரி இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பாக்க. இக்தஸல்து சொல்லுங்க. இக்தஸல்து நான் கழுவினேனா? குளித்தேன். இக்தஸல்துன்னா நான் குளித்தேன். சரியா? கஸல என்றாத்தான் கழுவினான். கஸல என்றா கழுவினான். இக்தஸல என்ற கருத்து குளித்தான். அப்ப கஸல்து என்றாத்தான் நான் கழுவினேன். இக்தஸல்து என்ற கருத்து நான் குளித்தேன். சும்ம ஸல்லைத்து அல் ஃபஜ்ர அத சொல்லுங்க. பின்பு ஃபஜ்ர் தொழுதேன். பின்பு நான் ஃபஜ்ர் தொழுதேன் அல்லது சுபஹ் தொழுதேன். வர்ததைத்து மலாபிசி அல் ஜதீதத மேலும் எனது புதிய ஆடையை அணிந்தேன். எனது புதிய ஆடைகளை அணிந்தேன். சரியா? மலாபிஸ் என்ற பன்மையில தானே இருக்குது. மலாபிஸ் என்பது ஆடைகள். அப்ப மலாபிசி என்ற என்னுடைய ஆடைகள். அல் ஜதீதாண்ட கருத்து புதிய.
வர்த்ததைத்து நான் அணிந்தேன் மலாபிசி அல் ஜதீதத எனது புத்தாடைகளை நான் அணிந்தேன், எனது புதிய ஆடைகளை அல்லது எனது புத்தாடைகளை நான் அணிந்தேன். சரி, அடுத்த வாசிங்க. இரண்டாவது. யுரீது பஷீர் அன் யகூனு தபீபன் லியுஷாயிதுல் மர்லாவா மர்லா. வெரி குட். ஃபீ பலதிஹி. சரி, ஓகே. யுரீது பஷீர் அன் யகூன தபீபன் லியுசாயிதல் மர்லா ஃபீ பலதிஹி. சொல்லேலுமா? யுரீது பஷீர்னா பஷீர் விரும்பினானா? யுரீது வேண்டுகின்றான். இல்ல, வேண்டுகின்றான் தேவையில்ல, விரும்புகின்றான். ஓகே, சரியா? வேண்டுகின்றான் அராதேண்டா வேண்டினான் என்ற அர்த்தம் மீக்குது, அதே போல விரும்பினான் என்ற அர்த்தம் மீக்குது, நாடினான் என்ற அர்த்தம் மீக்குது. அப்படிங்கிற பொருத்தமான கருத்து எடுத்தா சரி. யுரீது பஷீர், பஷீர் விரும்புகின்றான். ஐயக்கூன தபீபென்ற வைத்தியராகுவதற்காக, வைத்தியராக இருப்பதற்கு, வைத்தியராக ஒரு வைத்தியராக இருப்பதற்கு பஷீர் விரும்புகின்றான். விளங்கினா? யுரீது பஷீர் ஐயக்கூன தபீபன், பஷீர் ஒரு வைத்தியராக இருப்பதற்கு விரும்புகின்றான். ஏன், எதற்காக? உதவி செய்வதற்காக. லியுசாயித, சாஅதன்னா உதவி செய்தான் தானே, சாஅத யுசாயிது. அப்ப லியுசாயிதன்னா உதவி செய்வதற்காக. லியுசாயிதல் மர்லா, மர்லாண்டா நோயாளிகள். மரீதுன்ற பன்மகம் மர்லா, மரீதுன்ற கருத்து நோயாளி, மர்லாண்டா நோயாளிகள். அப்ப லியுசாயிதல் மர்லா நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக, நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக. எங்க? ஃபீ பலதிஹி, அவனுடைய நாட்டில். சரியா? அப்ப தன்னுடைய நாட்டில். யுரீது பஷீர் அன் யகூன தபீபன் லியுசாயிதல் மர்லா ஃபீ பலதிஹி. பஷீர் தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான். விளங்கினா? பஷீர் தனது நாட்டில் அல்லது தனது நாட்டில் நோயாளிகளுக்கு உதவுவதற்காக, உதவி செய்வதற்காக ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான் என்று வரும். சரியா? விளங்கினா? இரண்டாவது. ஓகே, மூணாவது பாருங்களே. ஃபில் உத்லத்தில் காதிமா, வாசிங்க பார்க்க. மூணாவது. ஃபில் உத்லத்தில் காதிமத்து சயஸூரு உமர் சதீகுஹு இஸ்மாயில் ஃபீ கத்தர். ஓகே, திரும்ப பாருங்க. ஃபில் உத்லத்தில் காதிமதி என்று வருமா? சிபத் மௌசூப் தானே. ஃபில் உத்லத்தில் காதிமதி சயஸூரு உமர் சதீகஹு இஸ்மாயில் ஃபீ கத்தர். மொழிபெயர்க்கலுமா? இங்க என்ன எழுதிக்கிறீங்க? எழுதிக்கிறத சொல்லுங்க பார்க்க. உமர் எதிர்வரும் வாரத்தில் அவனது நண்பன் இஸ்மாயிலை கட்டாரில் சந்திப்பான். ஓகே, எதிர்வரும் வாரத்தில் என்று எழுதிக்கிற மகள். விடுமுறை. அல்ல உத்துலாண்ட கருத்து விடுமுறை. வெரி குட். ஓகே, அது கவனையின பிள்ளைதான் அது வாரம் என்று சொன்னது. ரைட். ஓகே, உமர் எதிர்வரும் விடுமுறைக்கு தனது நண்பன் இஸ்மாயிலை கத்தாரில் சந்திப்பான் அல்லது தரிசிப்பான். உண்மையிலே சந்திப்பான் என்றது ஓகே, ஆனா ஜார யஸூரு என்ற கருத்து தரிசிப்பான். சரியா? அப்ப இப்படி வரும். இங்கே பார்த்து வருங்க. நான் மூவ் பண்ற மாதிரி பார்த்தா சரி. உமர் எதிர்வருகின்ற விடுமுறையில் தனது நண்பன் இஸ்மாயிலை கட்டாரில் தரிசிப்பான் அல்லது சந்திப்பான் என்று வரும். ரைட், வெரி குட். நாலாவது வாசிங்க பெஸ்ட்டுக்கு. ஹசன் யக்துபு الرسائل إلى أصدقائه
أصدقائه باللغة العربية. حسن يكتب الرسائل إلى أصدقائه باللغة العربية. طيب சொல்லுங்க பார்க்க எழுதினாக்க. ஹசன் அவனுடைய நண்பர்களுக்கு அரபு மொழியில் கடிதம் எழுதுகிறான். வெரி குட். ஓகே. ஹசன் யக்துபு ரசாயில. ஹசன் கடிதங்கள் எழுதுகின்றான். ஹசன் கடிதங்களை எழுதுகின்றான். இலா அஸ்திகாயிஹி தனது நண்பர்களுக்கு பில் லுகத்தில் அரபியா அரபு மொழியில். அப்ப ஹசன் தனது நண்பர்களுக்கு அரபு மொழியில் கடிதங்களை எழுதுகின்றான் என்று வரும். சரியா? கிளியரா? ஓகே. அஞ்சாவது வாசிங்க. ذهبت إلى المستشفى لأن والدي مريض. ஓகே. لأن والدي مريض. சரியா? ரைட். மொழிபெயருங்க பார்க்க. நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் ஏனென்றால் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. ஓகே. நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ذهبت إلى المستشفى. நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். لأن والدي مريض. ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. ரைட். ஆறாவது வாசிங்க. لماذا يريد بشير أن يدرس اللغة العربية كثيرا؟ ரைட். அன் வந்தா யதுருச என்று வருமா? அப்படிதான் வாசிக்கணும். لماذا يريد بشير أن يدرس اللغة العربية كثيرا. மொழிபெயர் கேளுமா. எழுதினவங்க சொல்லுங்க, எழுதினாக்க சொல்லலாம். எதற்கு பஷீர் அதிகமாக மொழி பாடத்தை விரும்பி படிக்கின்றான்? சரி. விரும்பி படிக்கின்றானா அல்லது படிப்பதற்கு விரும்புகின்றானா? ஆனால் விரும்பி படிக்கின்றானா அல்லது படிப்பதற்கு விரும்புகின்றான் என்றா வரும்? எப்படி வரும்? நான் விரும்பி படிக்கின்றான் தான். இல்ல, அப்படி வராது. இப்படித்தான் வரும். லிமாதா யுரீது பஷீர். எதற்காக பஷீர் விரும்புகின்றான்? ஐயதுருச படிப்பதற்கு. அல்லுகத்தல் அரபியத்த கசீரன் அரபு மொழியை அதிகமாக. அதாவது பஷீர் எதற்காக அரபு மொழியை அதிகமாக கற்பதற்கு விரும்புகின்றான். அப்படித்தான் வருமா? விளங்கினா? பஷீர் எதற்காக அரபு மொழியை அதிகமாக கற்பதற்கு விரும்புகின்றான். அப்படித்தான் வரணும். சரியா? ஓகே. அடுத்த ஏழாவது வாசிங்க. ஏழாவது குயிக்கா வாசிங்க. உஹ்ருஜ் தில்மீது தஃப்தருல் ஹிசாபு மினல் ஹகீபதி. உஹ்ருஜ் என்ற கருத்து மகள் வெளியேறு என்றதான் கருத்து. இன வந்து உஹ்ருஜ் வாசிக்கிறீல்ல. அஹ்ரஜ அஹ்ரஜ தில்மீது தஃப்தர் அல் ஹிசாபி மினல் ஹதீகா. கருத்து எப்படி வரும்? கணித கொப்பி மாணவன் வெளியே எடுத்தான். மாணவன் அத்தில் மீது மாணவன் கணித கொப்பியை தஃப்தர் அல் ஹிசாப் கணித கொப்பியை மினல் ஹகீபா பையிலிருந்து வெளியே எடுத்தான். வெளியேற்றினான், அதாவது வெளியே எடுத்தான். அஹ்ரஜத்தில் மீது தஃப்தர் அல் ஹிசாபி மினல் ஹகீபா மாணவன் கணித கொப்பியை பையிலிருந்து வெளியே எடுத்தான் என்று வருமா? ரைட். ஓகே. அடுத்த எட்டாவது வாசிங்க. ஹுனாக தர்சு ஃபில் மஸ்ஜித் பஅத ஸலாத்தி மக்ரிப். ரைட். ஹுனாக தர்சுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிபி. சொல்லலுமா? மகரிப் தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிதிலே பாடம். மகரிப் தொழுகைக்கு பின்னர் மஸ்ஜிதிலே. அங்கேன்னு வராது. ஹுனாக்கு என்ன சொல்ல நாங்க மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மகரிப் தொழுகைக்கு பின்னர் மஸ்ஜிதிலே படித்தான். ஒரு பாடம் உள்ளது. தருசுன்னா ஒரு பாடம் படிப்போம் இல்ல, ஒரு பாடம் உள்ளது. மகரிபு தொழுகைக்கு பின்னர் பஅத ஸலாத்தில் மகரிபு மகரிபு தொழுகைக்கு பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. அவ்வளவு. சரியா? சரி உஸ்தாத்.
ரைட் ரைட் ஓகே. அப்ப சரியா, நீங்க இப்ப யாராவது சரி இப்ப ஹுனாக் என்ன சொல்லுக்கு அங்கே என்று மொழிபெயர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கு அல்லது அங்கே மக்ரிபு தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. ரைட், தருசுன் என்றா ஒரு பாடம், தருசுன் பாடம். ரைட், சரியா மகள் விளங்கலம்மா? இல்ல, தரசேண்டா படித்தான். தரசேண்டா தான் படித்தான். மீனிங் வந்து படித்தன். ஓ எஸ், ஓகே மகள், தரசேண்டா படித்தான். ஆனா இந்த இடத்துல தரச என்ற சொல் அல்ல, இது தர்சுன். முன்னுக்கால ஹுனாக்க என்ற சொல்லணும் வந்திருக்கிற இல்லையா? அப்படி ஹுனாக்க என்ற சொல், ஹுனா என்ற சொல்ல, ஹுனாக்க என்ற சொல்ல வந்தால் பின்னுக்கால வார சொல் வந்து ஃபிஇலாக வராது பெரும்பாலும். ஹுனாக்க தருசுன், இப்ப ஹுனாக்க பைத்துன், அங்கே ஒரு வீடு உள்ளது. ஹுனா ஷஜரத்துன், இங்கே ஒரு மரம் உள்ளது. அப்ப அந்த ஹுனா ஹுனாக்க என்று வரக்கொள்ள பின்னுக்கால வார சொல் வந்து பெரும்பாலும் ஒரு இஸ்மாகத்தான் இருக்கும், வினை சொல்லாக இருக்காது. அப்ப தருசுன், சரியா? மற்றபடி நீங்க பாருங்க, இப்ப தரசேன்னு சொன்னா படித்தான். யார் படித்தான், யாரு படித்தான் இல்லைங்கின விளங்கினா உனக்கு? அந்த அடிப்படையில நாங்க பார்க்க கொள்ள இங்க வந்து தருசுன் தான் நிற்கிறது. நாசீனவார ஒரு வாக்கியமா, ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப், அங்கு மக்ரிப் தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. சரியா? அப்படின்னையும் அந்த மஸ்ஜித் என்று சொல்ல நாங்க வந்து மஸ்ஜித் என்று மொழிபெயர்க்காம பள்ளி என்று மொழிபெயர்த்தா நல்ல. மஸ்ஜிதில் என்று சொல்லாம பள்ளியில் என்று சொல்றது நல்ல. ரைட், 9வது சொல்லுங்க. நஅம் அரிஃபு மகானிஹா ஹிய அமாமல் ஹதீகத்தி அலைஸ கஸாலிக. ரைட், ரைட். நஅம் ஆம், அரிஃபு மகானஹா, அரிஃபு மகானஹா, நஅம் என்றா ஆம், அரிஃபு மகானஹாண்டா அவளுடைய அவருடைய இடத்தை நான் அறிவேன். அதனுடைய இடத்தை நான் அறிவேன், அதனுடைய இடத்தை நான் அறிவேன். எதனுடைய என்றது இல்லைகின, சரி, இது லமீர் தான். அந்த லமீர் எதை நோக்கி மீளுது என்பது இங்கு தரப்பட்டில்லை. அதனுடைய இடத்தை நான் அறிவேன், அவ்வளவுதான். ஆரிஃபு மகானஹா ஹிய அமாமல் ஹதீகா, ஹிய அமாமல் ஹதீகா, அது தோட்டத்துக்கு முன்னால் உள்ளது. அப்படித்தானே? அது தோட்டத்துக்கு முன்னால் உள்ளது. அலைச கதாலிக், அலைச கதாலிக் கண்டா, அலைச கதாலிக் கண்டத்தை நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறா? அலைச கதாலிக், அவ்வாறு இல்லையா? எஸ், அவ்வாறு இல்லையா, அல்லது அப்படித்தானே, அவ்வாறு இல்லையா, எஸ், அவ்வாறு இல்லையான்னு கேட்கிறது அலைச கதாலிக், அவ்வாறு இல்லையா, அப்படித்தானே என்ற மாதிரி தான் அது. ரைட். அப்ப நஅம் ஆரிஃபு மகானஹா ஹிய அமாமல் ஹதீகா அலைஸ கதாலிக், ஆம், அதனுடைய இடத்தை நான் அறிவேன், அது தோட்டத்தின் முன்னால் உள்ளது, அவ்வாறு இல்லையா. ரைட். அடுத்த கடைசியா உள்ளத பாருங்க. ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன் சௌகத்திமு லக ஹதியத்தன் கையிமத்தன். ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன், சொல்லுங்க. ஹாதிஹி நதீஜத்துன், நதீஜத்துன் என்றா என்ன கருத்து? முடிவு. நதீஜத்துன் என்றா பெறுபேறு, எஸ், முடிவு, ரிசல்ட், பெறுபேறு. இப்ப ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன் அப்படி என்றா சிறப்பான முடிவு. இந்த மகன் முடிவு என்று சொல்றதை விட பெறுபேறு என்று சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன் என்றா இது ஒரு சிறந்த பெறுபேறு. ஏன்னா நதீஜத்துன் மும்தாஸத்துன், இது ஒரு சிறந்த பெறுபேறு, முடிவு. ஓகே, பிரச்சனை இல்லை. நதீஜான்னா முடிவு, ரிசல்ட் சொல்றோம் நாங்க, ரிசல்ட். இப்ப ரிசல்ட்ட வந்து நாங்க விளங்கல்ல, பெறுபேரா சார்? என்ன சொன்னீங்க? ரிசல்ட் பெறுபேறு, அதாவது முடிவுதான். சரியா? முடிவு ரிசல்ட் என்று சொல்ற.
என்ன ரிசல்ட், என்ன முடிவு, என்ன பெறுபேறுன்னு கேட்கிற பெறுபேறு. ஓகே, அல்லது முடிவு. ஓகே, முடிவு என்றாலும் ஓகே. ஃபஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன், இது ஒரு சிறந்த முடிவு அல்லது இது ஒரு சிறந்த பெறுபேறு. ரைட். சஉகத்திமு லக ஹதியத்தன் கையிமத்தன். சஉகத்திமு லக அண்டா நான் உங்களுக்கு வழங்குவேன். நான் உமக்கு வழங்குவேன். கத்தம வழங்கினான். கத்தம யுகத்திமு உகத்திமு. ரைட். சஉகத்திமு லக நான் உமக்கு வழங்குவேன். ஹதியத்தன் கையிமத்தன் பெருமதியான பெருமதியான ஒரு பரிசை நான் உமக்கு வழங்குவேன். ஹதியத்துண்டா அன்பளிப்பு, பரிசு. கையிமான கருத்து பெருமதியான. அப்ப சௌகத்திமு லக ஹதியத்தன் கையிமத்தன் கருத்து நான் உமக்கு பெருமதியான ஒரு அன்பளிப்பை வழங்குவேன். சரியா? ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன், இது ஒரு சிறந்த பெறுபேறு அல்லது இது ஒரு சிறந்த முடிவு. சௌகத்திமு லக ஹதியத்தன் கையிமத்தன், நான் உமக்கு பெருமதியான ஒரு அன்பளிப்பை வழங்குவேன். சரி, வழங்கினா? ரைட். ஓகே, இதையும் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இதை செஞ்சு கொண்டு வராம நான் டிஸ்கஸ் பண்றது பொருத்தம் இல்லை. இந்த பயிற்சியை பொறுத்தளவு உங்களுக்கு அரபிக் டு தமிழ் என்பது கஷ்டம் இல்லை. சரியா? அது அழகா எழுதலாம். ஆனா தமிழ்ல இருந்து நீங்க அரபிக் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுதான் ஆக முக்கியமா பயிற்சி எடுக்க வேண்டிய பகுதி. அப்ப இது நீங்க எழுதி கொண்டு வந்திருக்கிறீங்களா? ரைட். எழுதி கொண்டு வந்திருந்தா சொல்லலாம். சொல்லுங்க பாக்க. காலையில் தந்தை பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்கிறார். எழுதிக்கிற யாரு? எழுதிக்கிறவங்க சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க மகள். சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. அதுல அழைத்து செல்கிற அந்த அகத அகத யஹுதுஹன், அகதன் எடுத்தான் தானே, அதே சொல் பயன்படுத்தலாம். அழைத்து செல்கிறான் என்பதற்கும் பயன்படுத்தலாம். இல்லப்பா. அபு அல்வாது இலல் மத்ரஸதி. ஃபிஸ்ஸபாஹி யஹுது அபு யஹுதுல் அபு அல்வாத இலல் மத்ரஸதி. அல் அவுலாத இலல் மத்ரஸதி. சரியா? பாப்போமாக்க. ஃபிஸ்ஸபாஹி காலையில், யஹுதுல் அபு அல் அவுலாத இலல் மத்ரஸதி காலையில், ஃபிஸ்ஸபாஹி காலையில், யஹுது அழைத்து செல்கிறார், அல் அவுலாத பிள்ளைகளை, இலல் மத்ரஸதி பாடசாலைக்கு. அப்ப நீங்க அல் அபு என்ற சொல்லு பதிலாக வேற என்ன சொல் பயன்படுத்தலாம்? அல் வாலிது என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். சரியா? அல் வாலிது என்ற சொல்லையும் நீங்க பயன்படுத்தலாம். ரைட். ஓகே உஸ்தாத், ஓ ஃபிஸ் சபாஹி கடைசில வராரா? எதுஹபுல் அபு அத்ஃபால இலல் மதரசதி ஃபிஸ் சபாஹி. அதுவும் சரிதான். யஹுதுல் வாலிது அல்லது யஹுதுல் அபு அல் அவுலாத இலல் மதரசதி ஃபிஸ் சபாஹி, அதுவும் சரி. அந்த ஃபிஸ் சபாஹி என்ற சொல்ல ஆரம்பத்தில் பயன்படுத்தும், மேலும் கடைசியாக பயன்படுத்தும் மேலும். ஓகே, கிளியரா? ஃபிஸ் சபாஹி என்ன சொல்ல எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆரம்பத்திலும் பயன்படுத்தலாம், இறுதியாகவும் பயன்படுத்தலாம். நான் கதைக்கிற விளங்குறா?
போம் சார். ஓ சார். ஓகே, லோட் ஆகுது. அப்ப நான் சொன்ன கடைசியா என்ன, அல் வாலிது என்ற இந்த ஃபிஸ் சபாஹ் என்ற சொல்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆரம்பத்திலும் பயன்படுத்தலாம், இறுதியிலும் பயன்படுத்தலாம். அது பிரச்சனை ஒன்று இல்லை. ரைட். ஓகே, அடுத்த வாக்கியம் என்ன, அடுத்தது சொல்லுங்க. அடுத்த வாக்கியம். மாணவி இந்த படத்தை எப்படி வரைந்தாள்? மாணவி இந்த படத்தை எப்படி வரைந்தாள், எப்படி சொல்லலாம்? கைஃப ரசமத் கைஃப ரசமத். கைஃப ரசமத் என் மாணவி பெண்பால் தானே. இப்ப கைஃப ரசமத் எப்படி வரைந்தாள், யாரு, மாணவி. طالبة எப்படி எழுதுற? هذه السورة. ரைட். கைஃப ரசமத் அத்தாலிபத்து ஹாதிஹி சூரா. ஹாதிஹி சூரான்னு வருமா? புரியுங்களா? லோட் ஆகுது. உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எப்படி விளங்குது, ப்ளூவா விளங்குதா இல்லாட்டி ப்ளூவா விளங்குது. ப்ளூவா லோட் ஆகுது. ரைட். இப்ப சரியா? போம் சார். ஓகே, அப்ப இங்க எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. கைஃப சொல்லுங்க. ஒரு கேள்வி ஒன்று வந்தா, கேள்வி ஒன்று வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டி வந்தால் நாங்க எப்படி எழுதணும்? முதலாவது கேள்விக்குரிய சொல் எழுதுற, எப்படி. அப்ப கைஃப, கைஃப எப்படி. அது பிறகு வினை சொல் எழுதுறது. என்ன, ஆண்பாலா இருந்தா ரசம என்று வரும், பெண்பாலா இருக்கிறதால ரசமத். வரைந்தால் யாரு, அத்தாலிபத்து மாணவி. எதனை, இந்த படத்தை, இந்த படத்தை. அப்ப ஹாதிஹி சூராண்டு வரும். ஹாதிஹி சூரா. இல்லைங்கண்ணா? ஓகே, அப்ப நாங்க கேள்விக்குரிய நாங்களும் போடுறது. அப்ப கைஃப ரசமத் அத்தாலிபத்து ஹாதிஹி சூரா. மாணவி இந்த படத்தை எப்படி வரைந்தால். இப்ப நீங்க விளையும் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க எக்ஸாம் செய்யற போற நேரம் ஹரக்கத்து வைக்க வேணும். சரியா? அவளுக்கும் ஹரக்கத்து வச்சு தந்தில்லை இல்லையா? அதே போல நீங்களும் ஹரக்கத்துகளை வைக்க வேணுமே. சரி, அடுத்து பாருங்க. ஒரு நாளில் நான் 5 கதைகளை எழுதுகிறேன். ரைட். ஒரு நாளில் நான் 5 கதைகளை எழுதுகிறேன். அப்ப இதுல முதலாவதாக என்ன எழுதணும் நாங்க? அக்துபு. அக்துபு. خمس قصص في اليوم. வெரி குட். அக்துபு. அக்துபுல் கிஸ்ஸத ஹம்ஸின் யௌமன். இல்ல, இலக்கங்கள் எழுதக்கொள்ள முதலாவது இலக்கத்தாக நாங்கள் எழுதுறது. கிசஸ் ஹம்சன்னு எழுதுறதில்ல. முதலாவது நாங்கள் எழுதுற ஹம்ச என்று எழுதிட்டு தான் அப்புறம் அடுத்து எழுதுறேன் கிசஸ். ஹம்ச கிசஸின். அக்துபு ஹம்ச கிசஸின் ஃபில் யௌமி. ரைட். ஃபில் யௌமி. கிசஸா கசஸா சொல்லுங்க பார்க்க. قصص. கிசஸின். எல்லாரும் கிசஸ் என்ற கருத்துலையா இருக்கிறா, கசஸ் என்ற கருத்துலையா? ரெண்டும் வரும். ரைட். ஓகே, சூரா யூசுப்ல வார எப்படி வர, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி, அப்படித்தான் வார. ஏன்னா ஓகே, அதே போல கிசஸ் என்னும் சொல்வார்கள். ஏன்னா ரைட். அப்ப அக்துபு ஹம்ச கஸஸ் அல்லது கிசஸ் ஃபில் யௌமி. அக்துபுன்னா நான் எழுதுகிறேன், ஹம்ச கஸஸ் அல்லது ஹம்ச கிசஸ் 5 கதைகளை ஃபில் யௌமி ஒரு நாளில் என்று வரும். சரி, ஓகே. அடுத்த பார்ப்போமே. அடுத்தது என்ன, அசர் தொழுகையின் பின்னர் அஹ்மத் விளையாட்டு திடலுக்கு செல்கிறான். விளையாட்டு திடல் என்பது பிளே கிரவுண்ட்.
ஒரு நாளில் என்றும்போது யௌமின் என்று தானே வரும். இல்ல யோமின் என்று வராது. ஃபில் யோமி என்பதைத்தான் அது ஒரு அதாவது யோமின் என்று மட்டும் வராது. யோமின் சரியா, ஃபில் யோமி என்றுதான் வருமா, ஃபில் யோமி ஒரு நாளில், அல்லது யோமன் என்று வரும். சரியா மகன், யோமன் என்று வரும் அல்லது ஃபில் யோமி என்று வரும். ஓகே ரைட். இப்ப உதாரணமாக சபாஹன் என்ற கருத்து காலையில், ஃபிஸ் சபாஹி, ஃபிஸ் சபாஹி அல்லது சபாஹன். மசாஅன் என்றா மாலையில், அப்ப மசாஅன் அல்லது ஃபில் மசாயி. அதே மாதிரி தான் யௌமன் அல்லது ஃபில் யௌமி என்றா ஒரு நாளில் நகரத்துல வரும். நீங்க சொல்ற மாதிரி யௌமின் என்று வராது, அப்படி வாரில்லை. சரியா ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. அசர் தொழுகையின் பின்னர் அஹ்மத் விளையாட்டு திடலுக்கு செல்கிறான். இதை சொல்லுங்க பார்க்க. அப்ப இந்த விளையாட்டு திடல் என்பது பிளே கிரவுண்ட், கிரீடா பிட்டனிய. ரைட், சொல்லுங்க பார்க்க. بعد صلاة العصر ذهب أحمد في الملعب. ஓகே, நாங்க بعد صلاة العصر என்பதை கடைசி செல்வோம் என்ன. ஓகே, بعد صلاة العصر என்பதை நாங்க கடைசியா சொன்னா பொருத்தமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, முதல்ல சொல்ல மேலும். அப்ப முதலாவது நாங்க என்ன எழுதணும், வினை சொல் ஃபிஇல். يذهب أحمد أحمد إلى الملعب. يذهب أحمد، أحمد செல்கிறான் إلى الملعب. ثم العصر صلى. لا، يذهب أحمد إلى الملعب. ثم يلا، ثم يلا بعد صلاة العصر. بعد صلاة العصر அப்படித்தான் சொல்றது. بعد صلاة العصر சரியா. يذهب أحمد إلى الملعب بعد صلاة العصر. அஹ்மத் விளையாட்டு திடலுக்கு அசர் தொழுகையின் பின்னர் செல்கிறான். அல்லது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, யாரோ சொன்னதானே بعد صلاة العصر, அதைகளுக்கு உண்மையிலே ஆரம்பத்துல போட்டுள்ளதோ மேலும் بعد صلاة العصر يذهب أحمد إلى الملعب அப்படி சொல்ல மேலும். ரைட். ஆனா வாக்கியம் எழுதுற ஒழுங்கு என்னன்னு சொன்னா, முதலாவதாக நாங்க என்ன செய்யறது, வினை சொல்ல எழுதுறது ஃபிஇல், அடுத்தது ஃபாயில், அடுத்தது மஃபூல் பிஹி, அடுத்தது லர்ஃபு ஸமான், லர்ஃபு மகான், அந்த குறிப்பிட்ட இடமோ அல்லது காலமோ, அதெல்லாம் பிறகுதான் எழுதுறது. பொதுவான ஒழுங்கத்தான் நான் சொல்றது. يذهب أحمد إلى الملعب بعد صلاة العصر என்று எழுதுனா ஓகே. கிளியரா? சரி, நான் நினைக்கிற டைம் ஆகுது. உங்களுக்கு இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த வகுப்புக்கு வார நேரம் கட்டாயமாக 2020ஆம் ஆண்டுக்குரிய அடுத்த பகுதிகளுக்கான பயிற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்பதான் உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். நீங்க எக்ஸாம் பேப்பரை செய்யாமல் இங்கே வந்தா உங்களுக்கு அந்த உங்களோட சரி பிழை என்னன்றத உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு என்ன சரி, உங்களுக்கு என்ன பிழை வருது, எப்படியான பிழை வருது, அது தெரியாமல் பிழை வருதா அல்லது கவனஈனமாக பிழை வருதா என்பதை நீங்க அடையாளம் கண்டுகொள்வதற்கு உங்களுக்கே சிரமமாக இருக்கும். அதனால புள்ளக கட்டாயமாக நீங்க அடுத்த வகுப்புக்கு வார நேரம் நீங்க இன்ஷா அல்லாஹ் 2020ஆம் ஆண்டுக்குரிய வினாபத்திரத்தை முழுமையாக செஞ்சு கொண்டு வாங்கும். அப்ப அடுத்த வகுப்புல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்குரிய வினாபத்திரங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். சரியா? ஓகேயா? சரியா மகள் மரியம்? ஓகே ஓகே சார். ரைட். சரி, அப்ப நாங்க கிளாஸ நிறைவே கொண்டு வரோமா சார்? ஓ, அந்த அரபிக்கை டிரான்ஸ்லேட் பண்ற அரபிக்கா டிரான்ஸ்லேட் பண்ற அந்த கொஸ்டின்ல 6வதுல லிமாதா யுரீது பஷீர் ஐயதுல் லுகத்தல் அரபியத்த கதீரன், அது நான் பஷீர் அதிகமாக அரபு மொழியை படிப்பதற்கு எதற்கு நாடுகிறான் எழுதுகிறேன். ஓகே ஓகே, எதற்கு நாடுகிறான். ஓகே,
எதற்கு நாடுகிறான், எதற்கு விரும்புகிறான். ஓகேயா? சரி. சரி உஸ்தாத். சரி சரி, நாடுகிறானும் சரி. ஓகே ஓகே சார். சரி, அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.